என் நெஞ்சில் குடியிருக்கும் சி ஜோசப் விஜய் எனும் நான். யோ என்னையா நடக்குதுங்க? என்னையா நடக்குது? சத்தியமா என்னால நம்ப முடியலடா. சிஎம் பதவியில வந்து நம்ம இளைய தளபதி விஜய் அவர்கள் வந்து சிஎம் சி ஜோசப் விஜய் அவரும் உட்கார்றாரு அப்படின்னும் போது என்ன சொல்றதுன்னு தெரியலடா. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சும்மா பேச்சுக்கு சொல்றாங்க அந்த பசங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். கலெக்ஷனும் நாங்க தான், எலெக்ஷனும் நாங்க தான் அப்படின்னு சொன்னது 200% ப்ரூவ் பண்ணிட்டீங்க. இதெல்லாம் நான் சத்தியமா எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இது ரொம்ப ஒரு நல்ல விஷயமா நான் பாக்குறேன். ஒரு ஜென்ரேஷன், புது ஒரு ஜென்ரேஷனுக்கு வந்து இது ஒரு புது தொடக்கமா இருக்கும் அப்படின்ற மாதிரி தளபதி விஜய் எல்லாம் சொல்லியிருந்தாரு. சாரி தளபதி சொல்லக்கூடாதுல, நம்ம தளபதின்னு கூப்பிட்டு சிஎம்சி ஜோசப் விஜய் அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர். ஏன்னா நிறைய பேர் என்ன கேட்குறாங்க, என்ன நீ ஸ்டேட்டஸா போட்டு தள்ளுற, நீ இந்த மாதிரிலாம் வந்து யாருக்கும் கட்சி ஆதரவு கொடுத்தது இல்லை, நீ பொலிட்டிக்கலா நீ வந்து பேச மாட்டேன் கேட்டிருக்காங்க நிறைய பேர் இப்போ ரீசெண்டா. ஆனா வந்து நான் ஏன் இது கட்சிக்கு நான் சப்போர்ட் பண்றேன் அப்படின்றத தவிர்த்து நான் ஒரு தலை ஃபேன். ஓகேவா, நான் ஒரு தலை ஃபேனா இருந்து நான் ஏன் விஜய்க்குள்ள சப்போர்ட் பண்றேன் அப்படின்னும் போது வந்து பல கட்சிகள் சார்ந்து சில பேர்லாம் வந்து அவங்க ஸ்டேட்டஸ்ல என் மேல இருக்கிற வன்மத்தை வந்து தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. ஜென்ரலா இப்ப மக்கள் ஏன் வந்து இளைய தளபதி அவர்களை வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு புது தொடக்கம் வேணும். எதனால இப்படி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்துட்டு எனக்கு என்ன புரிஞ்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க தொகுதியில வந்து நல்லா பண்ணிருக்கலாம். மேபி அதை தவிர்த்து வெளியில வந்த தொகுதியில வந்து நல்லா பண்ணாம இருந்திருக்கலாம். மேபி அதனால கூட இந்த டவுன்ஃபால் நடந்திருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது பர்சனலா. இந்த வீடியோ வந்து ரொம்ப பொலிட்டிக்கலா போவேனா, நம்ம தளபதி அவர் வந்து ஆஸ் ஒரு தலை ஃபேனா வந்து ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். எப்பவுமே தலை ஃபேன்ஸோட சப்போர்ட் வந்து உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். அண்ட் நீங்க நல்லது பண்ணுவீங்க அப்படின்னு வந்து தெரியுது. ஃபர்ஸ்ட் மூவ் எடுத்தோன்னே எல்லாமே பண்ணிட முடியாது. கொஞ்சம் எல்லாம் விசாரிக்கணும், எல்லாமே பார்த்துக்கணும், என்ன எப்படி போகுது, என்ன நடக்குது, என்ன நடந்திருக்கு. டிரான்ஸ்பரண்டான கவர்னன்ஸ் நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு. அது ரொம்ப பெரிய விஷயமா பாக்குறேன். டிரான்ஸ்பரன்சி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். மக்களுக்கு வந்து தெரியணும் என்ன நடக்குது அப்படின்ட்டு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம முக்கியமா 2 விஷயம் எனக்கு வந்து இது நடக்கணும், இது வந்து வரவேற்கத்தக்கது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா, உமன் சேஃப்டி, உமன்ஸ்க்காக வந்து ஸ்பெஷலா ஒரு படையை நாங்க அமைக்கிறோம். அது மட்டும் இல்லாம இந்த ட்ரக்ஸ் ஃப்ரீ சொசைட்டி, இது மாதிரி நிறைய வந்திருக்கிற எல்லாரும் சொல்லுவாங்க, பட் செஞ்சது இல்ல. பட் இவர் வந்து ஆல்ரெடி இம்ப்ளிமெண்டட் அப்படின்னு சொல்றாரு. ட்ரக்ஸ் ஃப்ரீ சொசைட்டி ஆச்சுன்னா நம்ம தமிழ்நாடு அடிச்சுக்க ஆளே இல்லை. நம்ம பசங்களுக்கு அவ்வளவு டேலண்ட் இருக்கு. ஆனா ட்ரக்ஸ்னால வந்து எல்லாரும் வந்து அவங்களோட ஸ்ட்ரென்த்தை வந்து வீக்கன் ஆயிடுறாங்க. அவங்க எப்படி சொல்றது, ஒரு வசியம் மாதிரி இது அது கன்சியூம் பண்ண அவங்களால எதுவுமே அவங்களால அச்சீவ் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு மனநிலைக்கு வந்து யங்ஸ்டர்ஸ் போயிடுறாங்க. அந்த மாதிரி இல்லாம ட்ரக்ஸ் ஃப்ரீ சொசைட்டி கண்டிப்பா அது ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவா நான் பாக்குறேன். மேலும் இன்னும் நிறைய கொள்கை நான் வந்து உங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் கொடுத்துட்டே இருப்பேன் அப்படின்னு வந்து தளபதி அவர்கள் சொல்லியிருக்காரு. அண்ட் எஸ், சிஎம் சி ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்னு சொல்லும்போது அரங்கம் அதிரட்டுமே அப்படின்ற மாதிரி தான். டே என்னடா பறக்குதுடா விசிலு. இது படம் இல்ல மக்களே, இது நிஜம். அதுதான் எனக்கு இங்க புல்லரிக்கிற விஷயமே. திஸ் இஸ் கால்ட் தி அப்சல்யூட் சினிமா அண்ட் அப்சல்யூட் பாலிடிக்ஸ். ஒரு மாற்றத்தை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். அது எவ்வளவு தூரம் போகுது அண்ட் எப்படி நம்ம வந்து அதை ஃபியூச்சர்ல வந்து நம்மளோட டெவலப்மெண்ட் எப்படி இருக்கு, நம்மளோட ஜென்ரேஷன், நம்ம கிட்ஸ் அவங்களுக்கு எல்லாம் வந்து எப்படி சேஃப்டி கிடைக்குது, ஒரு நல்ல சேஃப்டி கிடைச்சதுன்னா கண்டிப்பா ஒரு நல்ல சிஎம் வந்து மக்கள் வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்ற ஃபீல் வந்துச்சுனாலே போதும். அடுத்தடுத்து ஆச்சு நீங்க தான். ஸோ இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சான்ஸ். ஸோ நீங்க ப்ரூவ் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். சிஎம் விஜய் ஜோசப் அவர்கள் ரொம்ப ப்ரௌடா இருக்கு, ரொம்ப ஹாப்பியாவும் இருக்கு. வி வெல்கம் யூ as a சீஃப் மினிஸ்டர் டு தமிழ்நாடு, மிஸ்டர் ஹானரபிள் சிஎம் சி ஜோசப் விஜய் அவர்கள். நன்றி, வணக்கம். சி ஜோசப் விஜய் எனும் நான்.